பாஷாஸ் கிச்சனில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் புளிக்குழம்பு. பாவக்காய் வச்சு புளிக்குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த பாவக்காய் புளிக்குழம்பு செய்யறதுக்கு நான் இங்கே ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்திருக்கேன். இந்த பேனில் ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ இந்த பாவக்காய் வந்து நீளமான பாவக்காய் நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் உள்ளே இருக்கிற சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதை நான் ஹாஃப் சர்க்கிளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பாவக்காய் புளிக்குழம்புல வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறதுனால பாவக்காவும் கசப்பு நல்லெண்ணையும் கசப்பாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. ஸோ புளிக்குழம்பு யூஸ்வலாகவே நீங்கள் நல்லெண்ணெய் வச்சு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் கடுகு ஜீரகம் அண்ட் வெந்தயம் சேர்த்துருக்கேன். நான் கடுகு ஜீரகம் வெந்தயம் வந்து நல்லா கொஞ்சம் வெடிச்சதுக்கப்புறமா நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயம் தக்காளி இந்த பாவக்காய் பாருங்கள் ஹாஃப் சர்க்கிளில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் ஒரு 6லேருந்து 7 பூண்டு பல் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ கடுகு ஜீரகம்லாம் நல்லா வெடிச்சதுக்கப்புறமா இதில் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாம் சேர்த்து போகிறேன். இதில் ஒரு 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் 1.5 வெங்காயம் எடுத்தால் போதும். சின்ன வெங்காயமாக இருக்குது அப்படின்னா ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இதில் கருவேப்பிலை சேர்த்து இப்போ இந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா வதங்க விடுறேன். ஸோ வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த தக்காளியை சேர்த்துக்கிறேன். ஸோ தக்காளி பார்த்தீங்கன்னா நான் 2 தக்காளி இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 2 தக்காளி நீங்கள் இதுக்கு போட்டால் போதும். கொஞ்சம் நிறைய பேருக்கு குழம்பு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி வதக்கிட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நீங்கள் இதில் அரைச்சி கூட விடலாம். அரைச்சி விட்டிங்கன்னா கூட இந்த டேஸ்ட் நல்லா வரும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் சேர்க்க போகிறது கிடையாது. வெறும் புளி வச்சு மட்டும்தான் அந்த புளிக்குழம்பு நம்ம செய்ய போகிறோம். ஸோ இப்போ வெங்காயம் தக்காளி வதங்குற டைமில் நம்ம பாவக்காயெல்லாம் இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பாவக்காயோட சேர்த்து இந்த பூண்டோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாவக்காய் நீங்கள் பாவக்காய் பொரியல் செய்யும்போது கூட கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ பூண்டை வந்து நான் இதில் போட்டுடுறேன். உங்களுக்கு வேணும்னா பூண்டை வந்து நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஸோ இங்கே நான் முழுசாகவே பூண்டு நான் சேர்த்துட்டேன். ஸோ இப்போ பூண்டெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா இந்த பாவக்காவை நம்ம இதில் சேர்த்துடுறோம். ஸோ இந்த பாவக்காய் புளிக்குழம்புல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா பாவக்காய் உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த பாவக்காய் வந்து பாவக்காயில் நிறைய பொட்டாசியம், மெக்னீஷியம், விட்டமின் சி அண்ட் நிறைய டயட்ரி ஃபைபர் இருக்கிறதுனால இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் டைப் 2 டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பாவக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நீங்கள் வீக்லி த்ரைஸ் இல்லை ட்வைஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோலாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சுகர் டேப்லெட்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த பாவக்காவை வீக்லி த்ரைஸ் இல்லை வீக்லி 4 டைம்ஸ் நீங்கள் இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட பிளட் சுகர் லெவல் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகுது. ஸோ இந்த பாவக்காவை நம்ம போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தை வதங்கிறதுக்காக நான் ஒரே ஒரு டீஸ்பூன் இதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷத்தை நம்ம வதங்க விடுறோம். ஃப்ளேமை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி ஒரு 2 நிமிஷத்தை வதங்க விடுறோம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதங்க விட்டதுக்கப்புறமா இப்போ இந்த பாவக்காவை நம்ம நல்லா வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ இது நல்லா வேகணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கப் தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பாவக்காய் வந்து இப்போ நான் ஃபுல் ஃப்ளேமில் கொஞ்சம் வச்சு இதை நான் கொதிக்க வைக்க போகிறேன். ஸோ இது கொதிக்கிற டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு தேவையான புளி தண்ணியும் கரைச்சி வச்சுக்கலாம். ஸோ புளி பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப கொஞ்சமாக இருந்தாலே போதும். ஒரு லெமன் சைஸ், ஒரு பெரிய மீடியம் சைஸ் லெமன் வந்து சைஸ் வந்து நான் இங்கே வந்து புளி எடுத்திருக்கேன். ஸோ அந்த புளியை நான் இது கரைச்சி கரெக்டாக ஒரு கப் புளி தண்ணி வர்ற மாதிரி நான் இங்கே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த புளி தண்ணியும் இதில் நான் ஊற்றிட்டேன். இப்போ இந்த புளி தண்ணியோடு சேர்த்து இந்த பாவக்காவும் நல்லா இப்போ கொதிக்க போகுது. ஸோ இப்போ புளி தண்ணி கொதிக்கிறதுக்கு நடுவில் நம்ம இதுக்கப்புறமா வந்து இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் வாசனை இதில் போயிடும். அதனால இப்போ நான் வந்து ஏன்னா பாவக்காய் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸில் வெந்துடும். ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா குழம்புல நல்லா இருக்காது. அதனால இப்போ இதுக்கு தேவையான மசாலா நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இதில் காஞ்ச வத்தல் இருக்கு இல்லையா, அதோட பவுடர் வந்து இதில் நீங்கள் சேர்க்கணும். ஸோ இதுதான் இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டியே. வந்து இந்த டிஷ் நீங்கள் யூஸ்வலாக செய்கிற புளிக்குழம்பு மாதிரி செய்யக்கூடாது. பாவக்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு நீங்கள் காஞ்ச வத்தல் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அரைச்சிக்கிட்டாலும் சரி, அதை அரைச்சி ஒரு 1/2 டீஸ்பூன் அதில் போட்டுட்டு 2 ஸ்பூன் வந்து கலந்து தூள் நான் இதில் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து இதில் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு, மஞ்சத்தூள் இதில் சேர்த்துட்டு இந்த குழம்பு வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட காஞ்ச வத்தல் இருந்துச்சு, முழுசாகவே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் மிக்சியில் வந்து ட்ரையாக அது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரையாக வந்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் சேர்த்துட்டு இந்த குழம்பு வந்து இப்போ நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி செய்கிறது. பாவக்காய் ஒரு 10 to 15 மினிட்ஸில் வெந்துடும் அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவும் இந்த குழம்பு செஞ்சிடலாம். ஸோ இப்போ வந்து இது கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரு கப் தண்ணி இதில் நான் சேர்த்துட்டு இந்த குழம்பை
ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க வைக்க போகிறேன். ஸோ நல்லா இந்த குழம்பு கொதிச்சு வந்து இப்போ இந்த எண்ணெயெல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறமா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிட போகிறோம். ஸோ பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த பாவக்காய் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் என்ன ஒரு சூப்பர் கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து இதை இறக்கிடலாம். கொத்தமல்லி போட்டு இதை நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பாவக்காய் புளிக்குழம்பை நீங்கள் சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட்லாம். தயிர் சாத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு அண்ட் சின்னவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டிஷ் செஞ்சு கொடுங்க. அண்ட் இந்த பாவக்காய் புளிக்குழம்புல உங்களுக்கு சுத்தமாகவே கசப்பு தெரியாது. ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அண்டு கசப்பு தெரியாமலே சின்ன பிள்ளைங்களுக்கும் இதை நம்ம சேர்த்து ஊட்டி விட்டுறலாம். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாவக்காய் புளிக்குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த டிஷ் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது என்கிட்ட சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.